எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு AutoCAD தமிழ். இன்னைக்கு செஷன் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, AutoCADக்கு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தியாவசியமான கமாண்ட்ஸ் அண்ட் டூல்பார்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, AutoCAD நீங்கள் நார்மலாக AutoCAD ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிராயிங் டெம்ப்ளேட் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் சில சிஸ்டம் செட்டிங்ஸில் இல்லை உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நான் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஆல்ரெடி இங்கே இருக்குது. என்ன அப்படின்னா நியூ இருக்கும், ஓப்பன் இருக்கும். நியூன்றது என்னென்னா நியூவாக நம்ம வரைய போகிற டிராயிங்க்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன். அதுவே ஓப்பன்றது என்னென்னா எக்ஸிஸ்டிங்காக நம்ம வரைஞ்சி சேவ் பண்ண AutoCAD டிராயிங்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணணும்னா நம்ம ஓப்பன் அப்படின்ற கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டரில் இருக்குது உங்கள் மை கம்ப்யூட்டரில் எங்கே நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் வந்து நியூ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். நியூ அப்படின்னு கிளிக் பண்ணோடனே லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் டெம்ப்ளேட்ஸ் AutoCADல நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது AutoCADக்கு காமனான இன்பில்ட் டெம்ப்ளேட் என்ன அப்படின்னா ACAD. சரிங்களா? ACAD டிராயிங் டெம்ப்ளேட் DWT ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதை ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறோம். இது வந்து எப்பயுமே என்ன அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். நீங்கள் AutoCAD மெயின் ஐக்கான்லேருந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் நியூவில் போயிட்டு டெம்ப்ளேட் ஃபோல்டரில் இந்த ACAD அப்படின்ற டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் நான் ஷோ பண்ணேன். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா AutoCAD ஸ்க்ரீன் இதுதான் ஒரு ஃபுல் AutoCAD ஸ்க்ரீன் நமக்கு அவைலபிள். நார்மலாக எந்த வெர்ஷனாக இருந்தாலுமே இதுதான் காமன். என்ன ஈஸியாக ஐகான்ஸை வந்து என்லார்ஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2021 வரைக்கும் AutoCAD வெர்ஷன் வந்துருச்சு. ஒவ்வொன்றிலையும் என்ன அப்கிரேட்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அதோட லுக்கை வந்து மாடிஃபை பண்ணுவாங்களே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ரெடிலே அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி. பட் அதில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கம்பெனிஸில் ஸ்டில் நிறைய கம்பெனிஸில் வந்து 2013 2012 வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த லோயர் வெர்ஷனில் கற்றுக்கிட்டோம் அப்படின்றப்ப நம்ம அதிலே ஒர்க் பண்ணால் ஈஸியாக இருக்கும். எந்த டிஃபிகல்ட்டிஸும் கிடையாது. லோயர் வெர்ஷனுக்கும் நம்ம ஹையர் வெர்ஷனுக்கும் கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ஹையர் வெர்ஷனில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் லோயர் வெர்ஷனில் நம்ம கற்றுக்கிறது தான் என்றைக்குமே நல்லது. சரிங்களா? ஓகே. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லா வெர்ஷன்லையுமே காமனாக இருக்கிற திங்ஸ் காமனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே குயிக் ஆக்சஸ் டூல் பார் எல்லாமே நமக்கு அத்தியாவசியம் நம்ம சொல்லுவோம்ல. கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணி ஆகுவோம் இந்த டயக்ராமில். அதாவது எந்த டிராயிங்னாலும் இந்த கமாண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை மட்டும் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நியூவாக ஒரு டிராயிங் கிரியேட் பண்ண போகிறீங்க, அது தேவைப்படும். இல்லைனா ஓப்பன் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் தான் நீங்கள் AutoCADல கண்டிப்பாக பண்ணுவீங்க. அப்படின்றப்ப அது ரெண்டும் தேவையான கமாண்ட். ஒன்று எந்த டிராயிங் நீங்கள் வரைஞ்சாலும் அதை சேவ் பண்ணுவீங்க, அதனால அது குயிக் ஆக்சஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேவ் ஆஸ் நீங்கள் ஏதாவது இப்போ 2012 வரைகிறீங்க, அடுத்து நீங்கள் அனுப்புகிறவங்க வந்து 2000 வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து 2000 வெர்ஷனாக சேவ் பண்ணணும். 2004னா 2004. அதாவது லோயர் வெர்ஷனாக நீங்கள் சேவ் பண்ணால் எந்த ஹையர் வெர்ஷன்லேயும் ஓப்பன் பண்ணலாம். அதுவே நீங்கள் ஹையர் வெர்ஷனாக சேவ் பண்ணீங்க அப்படின்னா எந்த லோயர் வெர்ஷன்லையும் ஓப்பன் ஆகாது. சரிங்களா? அது என்னன்றது நான் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட். AutoCAD பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து பிரிண்ட் அப்படின்னு பார்ப்பீங்க. சரிங்களா? டிராஃப்டிங் சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரிண்ட்டுக்கு பதிலாக பிளாட்ன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் பிரிண்ட் பிளாட் எல்லாமே சேம் தான். சரிங்களா? AutoCAD பொறுத்த வரைக்கும் பிரிண்ட்டை தான் நம்ம பிளாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெனு ப்ரௌசர். மெனு ப்ரௌசர்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்குல்ல, பெரிய ரெட் கலர் சிம்பிள், அதை லோகோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நியூ, ஓப்பன், சேவ் அப்படின்னு நிறையா இருக்கும். 2010 வெர்ஷன்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நியூ ஓப்பன் பக்கத்தில் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா என்னென்ன டிராயிங் நம்ம ரீசெண்டாக வரைஞ்சோமோ அது எல்லாமே அந்த ரீசெண்ட் ஃபைல்ஸ் மாதிரி நமக்கு இங்கே காட்டும். ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஓப்பன் அப்படின்ற கிளிக் பண்ணி நம்ம ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த மெனு ப்ரௌசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்குது பாருங்கள், ஃபைல், எடிட், வியூ, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், டேப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? டேப்ன்றது ஒவ்வொரு டேப் கீழேயும் நிறையா சப் மெனுஸ் இருக்கும், டூல்ஸ் இருக்கும். சரியா? ஸோ டேப், ஈச் டேப் ஒவ்வொன்றும் ஒரு டேப், இதெல்லாம் நம்ம டேப் மெனுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்காக நம்ம என்னென்ன காமனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்களா நியூ, ஓப்பன், சேவ் ஆஸ், க்ளோஸ், எக்ஸிட், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுற விஷயங்கள். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூல் பார்ஸ் இருக்கு பாருங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா ட்ரா டூல் பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் அது பக்கத்தில் கொண்டு போனாலே ட்ரான்ற நேம் காட்டுது பாருங்க. இது ட்ரா டூல் பார். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க ரைட் சைடில் அப்படின்னா இது என்னது மாடிஃபை டூல் பார். சரிங்களா?
ஸோ இந்த கமாண்ட்ஸ்லாம் இந்த டூல் பார் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணலாம், வரையலாம். நீங்கள் வரைஞ்சதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன எடிட் பண்ணணுமோ அந்த கமாண்ட் எல்லாமே இங்கே இருக்கும். அதை தான் மாடிஃபைன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இது 2 தான் ஆட்டோகேட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான. இது 2 மட்டும் வச்சியே ஒரு ஃபுல் வீட்டுக்கான பிளானுமே நீங்கள் வரைஞ்சி முடிச்சலாம். வேறு எந்த கமாண்டுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. ட்ரா டூல் பார், மாடிஃபை டூல் பார், மோஸ்ட் காமன்லி யூஸ்ட். சரிங்களா? இதுதான், இந்த 2 டூல் பார் தான் இருக்கிறதுலே அதிகப்படியாக யூஸ் பண்ணுற டூல் பார்ஸ், ட்ரா அண்ட் மாடிஃபை. சரிங்களா? ஓகே, இப்போ நான் இங்கே ட்ராக் பண்ணுறேன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடிஃபை டூல் பார். இப்போ பை மிஸ்டேக் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூல்ஸ் அப்படின்ற டேப் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 6th டேப், அதாவது டூல்ஸ் டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3rd ரோவில் டூல் பார்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டூல் பார்ஸில் சப்டிவிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் போக வேண்டியது ஆட்டோகேட். அந்த ஆட்டோகேட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன டூல் பார்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே உங்களுக்கு இருக்கும். அதில் என்னென்ன டிக்காக இருக்கோ அதெல்லாம் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் உங்களோட ஸ்க்ரீனில். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டனால ட்ரா டிக் ஆகல. நான் திரும்ப ட்ராவை டிக் பண்ணுறேன். திரும்ப சேம் டூல்ஸில் போயிட்டு டூல் பார்ஸில் போயிட்டு ஆட்டோகேட்டில் நமக்கு என்ன வேணும் நெக்ஸ்ட்டு மாடிஃபை கிளிக் பண்ணுறேன். இது 2 காமனாக இருந்தால் போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாட்டட் லைன்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது கிரிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எப்பவுமே ஒரு கிரிப்புன்றது என்ன, கைப்பிடி நம்ம சொல்லுவோம், ஒரு இறுக்கமாக பிடிக்கிறதுக்கான கிரிப்பு. ஸோ நம்ம அந்த கிரிப்பை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஷேப் மாறும். ஸோ நான் இங்கே இப்படி பிளேஸ் பண்ணுறேன்னா எனக்கு எங்கே வேணுமோ நான் வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் இப்போ நான்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். ட்ரா டூல் பார் வந்து லெஃப்ட்டில் இருக்கும், மாடிஃபை டூல் பார் வந்து ரைட்டில் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, 2 டூல் பாரையுமே ஒரே டைரெக்ஷனில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட கன்வீனியன்ஸ் பொறுத்து நீங்கள் எங்கேனாலும் செட் பண்ணலாம். இல்லை எனக்கு இது வசதியாக இல்லை, நான் இங்கே மேலே செட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் விஷ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எம்டி ஸ்பேஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி லாக் லொக்கேஷன் போயிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு லாக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எதையுமே ட்ராக் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் எதை எங்கெங்கே ஃபிட் பண்ணீங்களோ அந்த மாதிரி தான் அங்கங்கே இருக்கும். உங்களால் க்ளோஸும் பண்ண முடியாது. பை மிஸ்டேக்காக இப்போ நம்ம க்ளோஸ் ஆகிட்டா ஓப்பன் பண்ணணும்னு சொன்னோம்ல, இந்த லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ளோஸும் அந்த மெனு பார் டூல் பார் வந்து க்ளோஸும் ஆகாது, வேறு எங்கேயும் நீங்கள் ட்ராக் பண்ணவும் முடியாது. திரும்ப நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு அன்லாக் எல்லாத்தையுமே நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து இதை இங்கே ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் எனக்கு கன்வீனியன்ட். எங்கே வேணுமோ நம்ம அங்கே ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, ஓகே, இது ட்ரா டூல் பார், மாடிஃபை டூல் பார். ட்ரா டூல் பாரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லைன், பாலிலைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், பாலிலைன், தென் பாலிகன், ரெக்டாங்கிள், இந்த மாதிரி நம்ம வரைகிறதுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இங்கே என்ன மாடிஃபைல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்க, எரேஸ், நெக்ஸ்ட்டு காப்பி, நெக்ஸ்ட்டு மிரர், ஆஃப்செட், இந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒருனா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் கீஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, F1லேருந்து F12 வரைக்கும் ஷார்ட்கட்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அடிக்கடி நம்ம அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், ஃபங்க்ஷன் கீஸ் பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். F1 எதுக்கு யூஸ் ஆகுது, F2 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. சரிங்களா? பார்க்கலாமா? இப்போ இதில் F1 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே ஹெல்ப், அதாவது F1 நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன டிஸ்பிளே ஆகுனா, ஹெல்ப் கமெண்டு. அதாவது நம்ம இப்போ ஒரு ஆப்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா F1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹெல்ப் கமெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் நம்ம எதுனாலும் தெரிஞ்சுக்கலாம், அதாவது ஹெல்ப். சரிங்களா? ஹெல்ப் கமெண்டில் போயிட்டு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் டூல் பார் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணி என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா F2ன்றது என்னென்னா எக்ஸ்பேண்டட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். F2 அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிராயிங் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். அதுதான் F2. சரிங்களா? அகைன் நான் F2 ப்ரெஸ் பண்ணால் அது க்ளோஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா F3ன்றது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப், டர்ன்ஸ் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் ஆஃப். சரிங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் எதுக்கு யூஸ் ஆகுது, என்னென்ன பண்ணுவோன்றதை நம்ம கம்மிங் செஷன்ஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். F1 எதுக்குன்னா ஹெல்ப்புக்கு, F2 எதுக்குன்னா எக்ஸ்பேண்டட் ஹிஸ்ட்ரி, F3 எதுக்குன்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப். இந்த நம்ம செஷன் 1லேருந்து என்னென்ன பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் நோட்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து
மெமரியில் ஏறும். சரிங்களா? இது எப்பயுமே நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எங்கள் வர்ற இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, லிசனிங் ஓகே, பட் நீங்கள் உங்கள் கைப்பட எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, அன்னைக்கு அவங்க கிளாஸில் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும், ஞாபகம் இருக்கும். பட் கோர்ஸ்லாம் முடித்து அவங்க போன பிறகு ஒரு 1 இயர் கழிச்சோ இல்லை 6 மந்த்ஸ் கழிச்சோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா, அகைன் அவங்க வந்து யாரையும் தேவையில்லை. அவங்களோட எழுதின கைப்பட எழுதின நோட்ஸ் எடுத்து பார்த்தாலே ஈஸியாக புரியும். சரிங்களா? அதுதான் ஈஸி மெத்தட். நம்ம கைப்பட நம்ம எழுதுனது என்றைக்குமே ஞாபகம் இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல் கூட, ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எழுதிக்கோங்க. பட் நம்மளது இப்போ எல்லாம் யூடியூப்லாம் டெவலப் ஆகிட்டு அப்படின்னால நம்ம எப்போனாலும் இந்த வீடியோவை திரும்ப எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். பெட்டர் நோட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? F3ன்றது ஆப்ஜெக்ட் ஸ்னாப். ஓகேங்களா? F4ன்றது 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப். சரிங்களா? F5 அப்படின்றது ஐசோப்ளேன். ஐசோப்ளேன்லாம் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லித்தரேன். F6 டைனமிக் யூசிஎஸ், அதாவது யூசிஎஸ். நம்ம யூசிஎஸ்ன்றதுனா அந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ்லாம் இருக்குல்ல, அதை தான் நம்ம யூசிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. F7ன்றது கிரிட் டிஸ்பிளே. கிரிட்ன்றது இந்த பாக்ஸாக இருக்குது பாருங்கள் நம்ம டிஸ்பிளேல, அதை வேணா ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். F8 இதுதான் மோஸ்ட்லி 80% நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் கீ அதிகம் இதுதான் இருக்கும். F8. சரிங்களா? தென் F9 கிரிட் ஸ்னாப். நெக்ஸ்ட் F10 போலார் ட்ராக்கிங். சரிங்களா? F11 ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங். தென் F12 டைனமிக் இன்புட். சரிங்களா? இதுதான். ஓகேங்களா? அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா F8ம் F10ம் தான், ஆர்த்தோவும் போலார் ட்ராக்கிங்கும். எப்பயாவது ரேராக தான் F7, அதுவும் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், ஆன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஒன்ஸ் அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், எழுதிக்கோங்க வேணும்னா. F1 ஹெல்ப்புக்கு, F2 எக்ஸ்பேண்டட் ஸ்டோரிக்கு, நம்ம டிராயிங் ஓப்பன் பண்ணதுலேருந்து கடைசி வரைக்கும் எவ்வளோ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்ற ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்கும். சரிங்களா? F3 ஆப்ஜெக்ட் ஸ்னாப், F4 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப், F5 ஐசோப்ளேன், F6 டைனமிக் யூசிஎஸ். சரிங்களா? F7 கிரிட், F8 ஆர்த்தோ, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. F9 கிரிட் ஸ்னாப், F10 போலார் ட்ராக்கிங் ரொம்ப முக்கியம், F11 ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங், F12 டைனமிக் இன்புட். சரிங்களா? இதுதான் இந்த ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ பேசிக்காக என்னென்ன தேவை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபுல் கோர் ஆட்டோகேடுக்குள்ளே மூவ் ஆக போகிறோம். சரிங்களா? எந்த ஆட்டோகேட் டிராயிங்காக இருந்தாலும் சரி, அது 2Dயாக இருக்கலாம், 3Dயாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஆட்டோகேட் நம்ம ஒன்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், நம்ம எந்த யூனிட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். டேர்ம்ஸ் ஃபீட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்களா, இன்ச்சஸில் வரைய போகிறீங்களா, இல்லை மீட்டரில் வரைய போகிறீங்களா, சென்டிமீட்டரா, மில்லிமீட்டரா. சரிங்களா? அது ஆல்ரெடி டிசைடட் ஆர் நோன், நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதை ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணணும். நீங்கள் ஆட்டோகேடில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எதையுமே நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணோடனே செட் பண்ண வேண்டியது, நான் இந்த யூனிட்டில் தான் வரைய போகிறேன், அதை நான் செட் பண்ணியே ஆகணும். யூனிட்டுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா UN. சரிங்களா? UN அப்படின்னு கொடுத்து என்டர். சரிங்களா? ஆர் ஸ்பேஸ். ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் என்டர் கமாண்டும் ஸ்பேஸ் கமாண்டும் ஒன்று தான். அதாவது என்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணாலும் ரெண்டும் ஒரே ஆப்ஷன் தான். இப்போ நான் UN கொடுத்து என்டர் கொடுக்குறேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் யூனிட்ஸ் அப்படின்னு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஷார்ட்கட் வந்து UN டிராயிங் யூனிட்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லென்த்தோட டைப் அப்படின்னு கேட்குது. இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ராப் டவுன் மெனுவில் ஆர்கிடெக்சரல் இருக்குது, டெசிமல் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, ஃப்ராக்ஷனல், சயின்டிஃபிக். சரிங்களா? நம்ம மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்ணுறது 3 தான், ஆர்கிடெக்சரல், டெசிமல், இன்ஜினியரிங். ரொம்ப ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது டெசிமல், தென் இன்ஜினியரிங் மட்டும்தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம வரைய போகிறது வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். நான் எம்எம்மில் வரைய போகிறேன் அப்படின்ட்டு நான் டெசிமல் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இன்ஜினியரிங்கும் ஆர்கிடெக்சரும் எதுக்குன்னா ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்க்கு, அது ரெண்டும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். மீட்டர்ஸ்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு டெசிமல் தான். ப்ரெசிஷன்றது காமனாக உங்களுக்கு தெரியும், அதாவது ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் உங்களுக்கு எத்தனை டிஜிட்ஸ் தெரியணும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது. நான் 2 டிஜிட்ஸ் ஆஃப்டர் பாயிண்ட் வந்து டிஸ்பிளே ஆக வேண்டியது எனக்கு 2 டிஜிட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்சர்ஷன் ஸ்கேல், அதாவது என்ன யூனிட்டில் நம்ம வரைய போகிறோம் அப்படின்றது. சரிங்களா? யூனிட் லெஸ்ன்னு கொடுத்து வரையலாம், பட் அதில் எந்த யூஸுமே கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ், ஃபீட் எல்லாமே இருக்குது. நான் டேரெக்டாக வந்து எங்கே வரேன், என்னோட மில்லிமீட்டர். சரிங்களா? மில்லிமீட்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபைங் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டிங். இது ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த லைட்டிங்லாம் அது லைக் 3D வரையும் போது யூஸ் ஆகுறதுக்கு இது. சரிங்களா? அந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டிங் கொடுக்குறதுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டா, அமெரிக்கன் ஸ்டாண்டர்டா, ஜெனரிக்கா அப்படின்ட்டு. இது வந்து எல்லா ஆட்டோகேட் சென்டர்ஸ்லையுமே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஜெனரிக் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்
இது வந்து உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது 2D ஆட்டோகேட் பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நம்ம பார்க்க தேவையில்ல. பட் ஜென்ரலாக நீங்கள் ஜெனரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எதுக்கு யூஸ் ஆகும்னா 3Dலாம் நீங்கள் வரைஞ்சிட்ட பிறகு லைட்டிங் மெட்டீரியல் அப்ளை பண்ணி லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளோ வேணும் நீங்கள் வேல்யூ கொடுக்கும்போது இந்த ஜெனரிக் இன்டர்நேஷ்னல் அமெரிக்கன்ன்றது ஒரு வேல்யூ இருக்குது. பட் இப்போ எதுவும் தேவையில்லை. நீங்கள் ஜெனரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த டெசிமல் டிகிரிஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இது நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு பேசிக் 2D ஆட்டோகேடுக்கு இந்த ஆங்கிள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இந்த செட்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, யூஎன் ஷார்ட்கட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு டெசிமல் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம், ப்ரெசிஷன் செட் பண்ணுறோம், மில்லிமீட்டர்னு கொடுத்துக்கிறோம், ஜெனரிக் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மில்லிமீட்டரில் வரைய போகிறோம் அப்படின்ட்டு நம்ம செட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் செட் பண்ணியாச்சு. எல்லா இன்ஸ்டியூட்லையும் எல்லா இன்ஸ்ட்ரக்டருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிட் செட் பண்ண உடனே நீங்கள் லிமிட்ஸை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லிமிட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, லிமிட்ஸ்ன்றது LIMITS லிமிட்ஸ். சரிங்களா? லிமிட்ஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ரீசெட் மாடல் ஸ்பேஸ் லிமிட் ஸ்பெசிஃபை லோயர் லெஃப்ட் கார்னர் அப்படின்னு கேட்கும். லோயர் லெஃப்ட் கார்னர்ன்றது இது. சரிங்களா? அதை எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், 0,0 அப்படின்னு கொடுப்போம். கிராஃப் ஷீட் நம்ம சொல்லுவோம்ல, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 0,0 அப்படின்னு கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்துருப்பேன். இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா 12,9 அப்படின்னு இருக்குது. இது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூலாம் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0,0 கொடுத்து நீங்கள் 100,100ன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸில் 100 ஒயில் 100 அப்படின்ட்டு நீங்கள் 50 அப்படின்னு நீங்கள் ஒரு லைன் வரைகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனுக்குள்ளே அதை வந்து காட்டுங்க. அதாவது ஸ்க்ரீனை வந்து 100,100ல் செட் பண்ணி ஆப்ஜெக்டோட விசிபிலிட்டிக்காக கொடுக்குற செட்டிங்ஸ் தான் இந்த லிமிட்ஸ். பட் இந்த லிமிட்ஸ்ன்ற சாப்டரே நீங்கள் மறந்துடுங்க ஆட்டோகேடில். ஓகேங்களா? அதனால பயங்கரமான யூஸ்ன்னு நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். 1-2 அட்வான்டேஜ் தான். பட் அது தேவையில்லை. அதை நம்ம வேறு கமெண்ட்ஸ் மூலிமா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம், ஃபுல்ஃபில் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணோடனே யூஎன் அப்படின்றத செட் பண்ணுறீங்க. யூனிட்ஸ் எது தேவையோ செட் பண்ணிவிட்டு லிமிட்ஸ்லாம் பண்ண தேவையில்ல, மறந்துடுங்க. டேரெக்டாக நம்ம ட்ராயிங்க்கு போயிடலாம். சரிங்களா? அப்புறம் நான் சொன்ன அந்த ஃபங்க்ஷன் கீஸ் இருக்குல்ல, F1லேருந்து F12 வரைக்கும், அதோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இருக்கும். இப்போ F7ன்றது கிரிட் நான் சொன்னேன். சரிங்களா? கிரிட் டிஸ்பிளே F7 இருக்கு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு டைமும் போயிட்டு ஃபங்க்ஷன் கீஸ் யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் எனேபிள் பண்ணணும், டிசேபிள் பண்ணணும்ல. இங்கே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிட் இங்கே ஆல்ரெடி டிஸ்பிளே இருக்குது. எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு லைட் ஆஃப் ஆன மாதிரி அங்கே ஆஃப் ஆகிடும் அந்த சிம்பிள். கிளிக் பண்ணால் லைட் ப்ளூ கலரில் தெரியும், திரும்ப டிஸ்பிளே ஆகும். வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சேம் லைக் தட் F8 ஆர்த்தோ மோடுக்கு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கமாண்ட் என்ன அப்படின்னா பேசிக்கானது லைன் கமாண்ட். லைன் கமாண்டுக்கு ஷார்ட்கட் கீ வந்து எல். இப்போ நான் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறேன், சேம் தான் வரும். திரும்ப நான் எஸ்கேப் கொடுத்துட்டு எல் லைன் வரும். என்டர் கொடுத்தனால அதே தான். அதான் நான் சொன்ன மாதிரி ஆட்டோகேடில் ஸ்பேஸ் பாரும் என்டரும் ஒரே யூஸ் தான். சரிங்களா? ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டைப்ஸ் இருக்குது. கோஆர்டினேட் சிஸ்டம்ன்றது என்னென்னா நம்ம கிராஃப் ஷீட்டில் வரையும்ல 0,0 8,8 அப்படின்ட்டு அந்த மாதிரி வரையிறது. பட் எனக்கு தெரிஞ்சு இது எந்த மாதிரி ஃபீல்டில் யூஸ் ஆகும் அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக லைக் இப்போ இந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து மேப்பிங் பண்ணுறாங்க, அதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ஆட்டோகேட் ரோடு இன்னொரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, அதில் யூஸ் ஆகும். ஆட்டோகேட் தெரிஞ்சால் அது பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோகேட் மூலயமா இந்த டோட்டல் ஸ்டேஷன்லேருந்து எடுத்த ரீடிங்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? யூஸ்ஃபுல் தான் கண்டிப்பாக. பட் இட் வெரி ரேர், ரொம்ப ரேர். எல்லா சிவில் இன்ஜினியர்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. சர்டன் கேசஸில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கும் சர்டன் கேசஸில் இந்த கோஆர்டினேட்ஸ் யூஸ் ஆகும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. 0,0 அதாவது எக்ஸில் 0 ஒயில் 0ன்னு கொடுத்து நான் என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லைன் வந்து இங்கே இதான் ஆரிஜின் 0,0ல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே எங்கேயோ வச்சுருக்கேன். சரிங்களா? ஆனால் எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்ட்ரைட்டாக வரணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு 10, எக்ஸில் 10 ஒயில் 0 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 10 mm எக்ஸில் ஒரு லைன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த மாதிரி நம்ம ஆரிஜின் பாயிண்ட்ஸ் இந்த XY கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். ஓகே. இப்போ இந்த லைனை நான் டெலீட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள், மாடிஃபை சொன்னோன்னா எரேஸ் அப்படின்னு இருக்கும். எரேஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன காட்டுது அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்கள் டிஸ்பிளேலே செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியுது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ தெரியல. என்னன்னா F12 நான் சொன்னேன்ல டைனமிக் டிஸ்பிளே அப்படின்ட்டு, F12 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு இதுதான்.
டைனமிக்காக உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே இந்த கமாண்டோட ஆப்ஷன்ஸ் என்னென்னன்றதை காட்டும். இப்போ நான் திரும்ப F12 ப்ரெஸ் பண்ணுறேன், செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு காட்டுது. இப்போ F12 ஆஃபில் இருக்குது, நான் எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் கீழே உங்களுக்கு இந்த கமாண்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை, சரிங்களா? அந்த கமாண்ட் லைனில் காட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஷனுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது, சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், எந்த ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ண போகிறேனோ வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டேன். என்ன சொல்லுது பாருங்கள் இங்கே, செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஒன் ஃபவுண்ட், அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க டெலீட் பண்ணுறதுக்கு. இப்போ என்ட்ரு கொடுக்குறீங்க அப்படின்னா அது டெலீட் ஆகிடும், சரிங்களா? நான் F12 திரும்ப ப்ரெஸ் பண்ணி டைனமிக் யூசேஜ் ஆன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது என்ன, லைன் கமாண்ட் எல், ஷார்ட்கட்டு என்டர், சரிங்களா? ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் போதும், நான் கிளிக் பண்ணிட்டேன், எனக்கு இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் கிளிக் பண்ண பாயிண்ட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஆனால் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா? எனக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வேணும் அப்படின்னா என்ன சொன்னேன், F8 ஆர்த்தோ ஆன் ஆர்த்தோ ஆஃப், அதாவது 0 டிகிரி, 90 டிகிரி, 270, 360, அதாவது 90 டிகிரிஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு. எய்தர் அது ஹரிசான்டலாக இருக்கலாம் இல்லை வெர்டிகலாக இருக்கலாம். உங்களுக்கு லைன் ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கணும். அதாவது F8 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள், ஆர்த்தோ மோடு F8. F8 நீங்கள் ஜஸ்ட் டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும், 0ல் வரும் 90, நெக்ஸ்ட்டு 270, 180, 270, தென் அகைன் 360, இந்த மாதிரி வரும், சரிங்களா? ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணியாச்சு, ஆர்த்தோ ஆன் பண்ணியாச்சு. அப்போனா நான் ஸ்ட்ரைட் லைன் வரைய போகிறேன்றது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு 10 mmக்கு ஒரு லைன் வேணும். நான் 10 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே லைன் வந்துடுச்சு, சரிங்களா? இப்போ இங்கே வரைஞ்சிட்டு இருக்கீங்க இந்த ஆப்ஜெக்ட். உங்களுக்கு இப்போ நீங்கள் வரைய போகிறது 10 mm நீங்கள் வித் வரைஞ்சிட்டோம். ஹைட் வந்து நான் ஒரு 40 வரைய போகிறேன் அப்படின்னா இந்த லைன் வந்து ரொம்ப மேலே இருக்குது. இதை நீங்கள் இங்கே கீழே கொண்டு வரணும் அப்படின்னா நிறையா விதமாக நம்ம கீழே கொண்டு வரலாம். ஒன்று பேன் ஆப்ஷன் போயிட்டு நம்ம ட்ராக் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேன் ஆப்ஷனுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரோல் பட்டன் இருக்குல்ல, உங்களோட ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேன் ஆப்ஷன் ஹேண்ட் சிம்பிள் வரும். ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இப்படி வச்சிடலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லை நான் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்டை லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு எப்படினாலும் செலக்ட் பண்ணலாம். இந்த ப்ளூ கலர் செலெக்ஷனுக்கும் க்ரீன் கலர் செலெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசன்றது நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட நிறைய இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ட்ரைனர்ஸ் பார்த்துருக்கேன், யாருமே இது சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இது நானுமே இங்கே ஒர்க் பண்ண வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன டிஃப்ரென்ஸு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லை கம்மிங் இன்றைக்கே சொல்லித்தரேன். என்னென்ன செஷன்ஸு நம்ம அடுத்த செஷன்ஸ்க்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஓகே. இப்போ லைன் வந்துருச்சு, நான் இதை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், எரேஸ் கமாண்ட். இங்கே கிளிக் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தாலும் டெலீட் ஆகும், சரிங்களா? பை மிஸ்டேக் நான் டெலீட் பண்ணிட்டேன், எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னா Ctrl Z. Ctrl Zன்றது என்ன அப்படின்னா அன்டூ. Ctrl Y கொடுத்தீங்க அப்படின்னா ரீடு. அன்டூ ரீடு, அதாவது போன ஸ்டெப் அதுக்கு முன்னாடி ஸ்டெப். அது இப்போ Ctrl Z யூஸ் பண்ணி நம்ம என் நம்பர் ஆஃப் ஹிஸ்ட்ரி எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பேக்கில் போகலாம், சரிங்களா? அதே மாதிரி ஃபார்வர்டில் வரலாம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் நான் இந்த லைன் இருந்துச்சு, என்ன ஜூம் பண்ண எல்லாமே ஃபஸ்ட் நம்ம அந்த கோஆர்டினேட் கிரியேட் பண்ண எல்லாமே வருது பாருங்கள். ஸோ திரும்ப Ctrl Y நான் கொடுத்தேன் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வரும். இப்போ நான் திரும்ப Ctrl Z கொடுத்து இங்கே செட் பண்ணிட்டேன், சரிங்களா? பார்த்துக்கோங்க, இங்கே மாடிஃபை கமாண்டில் எரேஸ் கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணுறது ஒரு ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு இ ஷார்ட்கட் வந்து எரேஸ்க்கு ஷார்ட்கட் இ கொடுத்து என்ட்ரு கொடுத்தாலும் சேம் அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். செலக்ட் பண்ணி எந்த ஆப்ஜெக்ட்டோ அதை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தா delete ஆகிடும், சரிங்களா? திரும்ப நான் Ctrl Z கொடுத்துட்டேன், அதான் அந்த லைன் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம், என்ன பண்ணலான்னா எரேஸ் கமாண்ட் கொடுக்கலாம், சரிங்களா? இது ஒரு. அதுவே இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கனாலும் delete ஆகும். வைஸ் வர்ஸா, அதான் இப்படினாலும் அப்படி எல்லாமே ஒன்று. இந்த பார்த்த 4 டைப்புமே என்ன அப்படின்னா இந்த எரேஸ்க்கான ஒரு ஆப்ஷன். இதே தான் எல்லா ஆப்ஷனுக்குமே செட் ஆகும். மாடிஃபைல இருக்க எல்லா ஆப்ஷனுக்குமே செட் ஆகும். எய்தர் நீங்கள் ஷார்ட்கட் மூலிமா போய் செலக்ட் பண்ணி மாடிஃபை பண்ணலாம், இல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கமாண்ட் ஐகான் கிளிக் பண்ணியும் மாடிஃபை பண்ணலாம், இல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்கட் கொடுத்து மாடிஃபை பண்ணலாம். எல்லாமே சேம் டைப் தான், சரிங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெறும் லைன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்கொயர் வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம் பேசிக்காக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே டேரெக்டாக போய்ட்டு லைனும் எடுக்கலாம். நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும். எஸ்கேப் கொடுத்துட்டு எல் கொடுத்து என்ட்ரு கொடுத்தாலும் ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும். உங்களோட கன்வீனியன்ஸ் தான். நீங்கள் டேரெக்டாக போய் டூல் பார் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி வரைய போகிறீங்கன்னா வரையலாம், ஷார்ட்கட் கொடுத்து வரையிறதுனா வரையலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு வெல்வெஸ்டாக ட்ரெயின் ஆகிட்டீங்க ஆட்டோகேடில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமாண்ட் போய் பிக் பண்ண மாட்டீங்க, ஷார்ட்கட்லேயே தான் வரைவீங்க. ஏன்னா அதுதான் டைம் சேவிங், ஓகேங்களா? இப்போ நான் லைன் செலக்ட் பண்ணிட்டேன், ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்குது, நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஆல்ரெடி ஆர்த்தோ ஆனில் இருக்குது, F8 ஆனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்குது, ஆர்த்தோ ஆனில் தான் இருக்குது, சரிங்களா?
ஓகே, இப்போ நம்ம ஸ்கொயர் வரைய போகிறோம். ஸ்கொயர் சைஸ் வந்து நான் 20 mm. ஓகேங்களா, 20. ஓகே, இப்போ இந்த லைன் நீங்கள் வரைஞ்சிட்டீங்க. அடுத்து உங்களுக்கு ஸ்கொயர் டுவர்ட்ஸ் கீழே வரணுன்றப்ப ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது, மவுஸை மட்டும் டுவர்ட்ஸ் இந்த கீழே டேரெக்ஷனில் மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் லைன் கீழே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அகைன் ஒரு 20 கொடுக்குறீங்க, என்டர். ஓகேங்களா, இப்போ உங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 20ன்ற லைன் டிஸ்பிளேவோட கீழே போயிடுச்சு. அப்போ நீங்கள் அதை விசிபிளாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே எஸ்கேப் கொடுக்க தேவை எதுவும் பண்ணல. ஜஸ்ட் இந்த ஆப்ஷனே இருந்துட்டு கிளிக் பண்ணாமல் ஸ்க்ரோல், ஜூம் இன் ஜூம் அவுட், நார்மல் ஸ்க்ரோலோட யூஸ் தான். ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது உள்ளே வரும். சரிங்களா, ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் சின்னதாகும். திரும்ப நான் இந்த டேரெக்ஷனில் மவுஸ் இங்கே பாருங்கள், மவுஸ் இந்த பக்கம் இல்லாமல் நான் இந்த பக்கம் இப்படி மூவ் பண்ணி விடுறேன். இந்த பக்கம் தான் எனக்கு வேணும் லைனு. அகைன் 20 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன், 20கோ லைன். திரும்ப நான் இந்த சைடு மூவ் பண்ணி 20 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். சரிங்களா, ஓகே, ஸ்கொயர் கிரியேட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் லைன் கமாண்ட் ஆக்டிவில் தான் இருக்குது. அகைன் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா திரும்ப ஒருக்க நீங்கள் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைன் கமாண்ட்லேருந்து வெளியே போயிடும். இல்லைனா எஸ்கேப் கொடுத்தீங்கனாலும் வெளியே போயிடும். அதாவது டேரெக்டாக அப்படியே ஒரு தடவை எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்ட்லேருந்து வெளியே போயிடும். ஒரு கமாண்ட் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கமாண்ட்லேருந்து வெளியே வந்துடும். 2 டைம்ஸ் என்டர் ஆர் சிங்கிள் டைம் எஸ்கேப். சரிங்களா, ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் வரைஞ்சாச்சு. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் டெலீட் ஆப்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, லைன் கமாண்ட், சேம் லைன் கமாண்ட். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கொயரோட மிட் பாயிண்ட்லேருந்து நான் வரைய போகிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு மிட் பாயிண்ட்டுன்னு காட்டுது பாருங்கள். சரிங்களா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் ஸ்னாப் நம்ம சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ஸ்னாப்ன்றது என்னென்னா அந்த ஸ்னாப் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்புக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா F3. சரிங்களா, இப்போ F3 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டுது பாருங்கள், ஓ ஸ்னாப் ஆஃப், ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் ஆன பிறகு நீங்கள் லைன் கமாண்ட் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட் ஷோ பண்ணாது. சரிங்களா, காட்டாது. நான் திரும்ப என்ன பண்ணுறேன், F3 அப்படியே ப்ரெஸ் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன்னு நீங்கள் உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு அந்த மிட் பாயிண்ட் காட்டும், எண்ட் பாயிண்ட் காட்டும், எல்லாமே காட்டும். சரிங்களா, ஓகே. இப்போ எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லைனில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நியரஸ்ட் பாயிண்ட்டு அதெல்லாம் காட்டுது. அது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எனக்கு ஜஸ்ட்டு மிட் பாயிண்ட் காமிச்சா போதும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா டிஎஸ். சரிங்களா, டிஎஸ்ன்றது என்ன அப்படின்னா டிராஃப்டிங் செட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, டிஎஸ் அப்படின்றது டிராஃப்டிங் செட்டிங்ஸ். டிராஃப்டிங் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆனில் இருக்குது ஆல்ரெடி. வேணான்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணியும் ஆஃப் பண்ணலாம். சரியா, இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே கிளியர் ஆல் அப்படின்னு கொடுத்தனா இந்த எல்லா டிக் மார்க்கும் போயிடுச்சு பாருங்கள். எனக்கு இவ்வளோமே ஷோ பண்ண தேவையில்லை. எனக்கு எண்ட் பாயிண்ட் காமிச்சா போதும், மிட் பாயிண்ட் காமிச்சா போதும், ஒரு சர்க்கிளோட சென்டர் காமிச்சா போதும். என்னென்ன உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அன்வான்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்காது. ஓகேங்களா, கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைன் போயிட்டு இங்கே எனக்கு எதுவுமே காமிக்காது. இங்கே போனால் எண்ட் பாயிண்ட் காட்டும், இங்கே கிட்ட வந்தோன்னா மிட் பாயிண்ட் காட்டும். அந்த மாதிரி நம்ம கன்வீனியன்ஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் வரைய போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். சரிங்களா, நான் வந்து ஒரு 15 mm வரைகிறேன். 15 கொடுத்து என்ட்ரு க்ளோஸ் பண்ணிடுறேன். லைன் என்ட்ரு கொடுத்தோன்னா அந்த கமாண்ட் வந்து வெளியே போயிடும். ஓகே, இப்போ நம்ம லைன் வரைஞ்சாச்சு. ஓகேங்களா, நம்ம இப்போ இந்த லைன் வந்து எனக்கு இதே 15 mm லைனே வந்து இங்கே மேலே வந்து ஒரு 3 mm கழிச்சு இதே ஒரு லைன் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அகைன் என்ன பண்ணணும், நார்மலாக என்ன பண்ணுவாங்க பீப்புள் இப்படி கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓவரால் 10, அப்போ எனக்கு இங்கே 3 கேப் இருக்குன்னா 7க்கு ஒரு லைன் வரைவாங்க. 7ல் கிளிக் ஆகிடும். அப்புறம் இங்கே திரும்ப வந்து 15 கொடுத்து என்ட்ரு கொடுப்பாங்க. சரிங்களா, அதாவது இங்கே கேப் பார்த்தீங்கன்னா 3 mm இருக்கும். இங்கே அன்வான்டாக ஒரு 7 mmக்கு ஒரு லைன் வரைஞ்சி வேஸ்ட் ஆஃப் டைம் எல்லாமே. அதுக்கு பதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்செட் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. OFFSET, ஆஃப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான கமெண்ட்டு, தேவைப்படுற கமெண்ட். ஓகேங்களா, ஷார்ட்கட் வந்து என்டர். ஆஃப்செட்டுக்கு ஷார்ட்கட் என்டர் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த கமாண்ட் வந்து ஆஃப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பெசிஃபை ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, ஸ்பெசிஃபை ஆஃப்செட் டிஸ்டன்ஸில் நான் என்ன கொடுக்குறேன், எனக்கு 3 mm சொன்னேன்னா 3 mmக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்டர் கொடுக்குறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் டு ஆஃப்செட், எந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த லைனை வந்து ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா, ஸ்பெசிஃபை பாயிண்ட் ஆன் சைடு, எந்த சைடில் உங்களுக்கு ஆஃப்செட் என்னன்னு கேட்குது. அதுவே நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா இங்கே க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, திரும்ப ஆஃப்செட் கமெண்ட்லேயே தான் இன்னும் இருக்கும். நான் தான் சொன்னேன், எஸ்கேப் கொடுத்தா மட்டும்தான் அந்த கமெண்ட்லேருந்து வெளியே போகும். இல்லை இன்னொருக்க நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த கமெண்ட்லேருந்து வெளியே போகும். சரிங்களா, ஓகே, ஸ்டில் ஆஃப்செட் கமெண்ட் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த லைன் வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது டிஸ்டன்ஸு நம்ம 3 கொடுத்துருக்குறோம். சரிங்களா, ஸோ அந்த 3 தான் செட் ஆகிருக்கும். நான் கிளிக் பண்ணி இந்த டேரெக்ஷனில் வேணும் அப்படின்னா இந்த டேரெக்ஷன் கிளிக் பண்ணுறேன். இந்த லைன் 3 mmல, அதே இது எனக்கு 3 mm வேணும்னா கிளிக் பண்ணி இந்த டேரெக்ஷனில். சரிங்களா, இது ஆஃப்செட் கமாண்டு. ஓகேங்களா, எக்ஸிட் என்டர், அதான் என்டர் கொடுத்தோன்னா எக்ஸிட் ஆகிடும். சரிங்களா, இல்லை எனக்கு ஆஃப்செட் கமாண்ட் கிளிக் பண்ணிவிட்டு
எனக்கு இப்போ வந்து ஒரு 5 mmக்கு ஆஃப்செட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப 5 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்து எந்த ஆப்ஜெக்ட் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த சைடில் 5 mmல எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். அகைன் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டினியூஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் வரைய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 5க்கு டிவைட் பண்ண போகிறீங்க ஒரு இடத்த அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஈக்குவல் ஸ்பேசிங்க்கு ஆஃப்செட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா, இதுதான் ஆஃப்செட் கமாண்ட். இந்த ஆஃப்செட் கமாண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்செட் நான் கிளிக் பண்ணுறேன். ஆஃப்செட் கிளிக் பண்ணோடனே இங்கே கீழே பாருங்கள் த்ரூ எரேஸ் லேயர் அப்படின்னு இருக்குது. சரிங்களா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எரேஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். சரிங்களா, எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் ஆஃப்செட்டிங். இப்போ நோவில் இருக்கனால நமக்கு பழைய ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுவும் இருந்துச்சு, புதுசாக அந்த செலக்ட் பண்ண டிஸ்டன்ஸ்க்கு அந்த ஆப்ஜெக்ட் காப்பி ஆகி மூவ் ஆச்சு. இப்போ நான் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன், ஒய் அப்படின்னு கொடுத்து எஸ் கொடுக்குறேன். இல்லை ஆரோ மார்க் செலக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம், அப் ஆரோ டவுன் ஆரோ கொடுத்தும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எஸ் அப்படின்னு கொடுத்து ஒய் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸ்பெசிஃபை ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கேட்குது, நான் சேம் 5 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ இந்த லைன் நான் கிளிக் பண்ணி இந்த டைரெக்ஷனில் எனக்கு ஆஃப்செட் ஆகணும் 5க்கு, நான் மேலே கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 5க்கு மூவ் ஆகிடுமே தவிர பழைய லைன் டெலீட் ஆகிடும். சரிங்களா, இதுவும் ஒரு கமெண்ட் ரேராக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஆஃப்செட்லேயே இந்த மாதிரி ஒவ்வொரு கமெண்ட்லேயுமே இன்பில்ட் கமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அது என்னென்ன நம்ம கம்மிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படின்னு இருக்கும். இந்த லைன் வந்து நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன், பட் இதோட யூஸ் என்ன, எப்போ யூஸ் ஆகுன்றது நம்ம கம்மிங் லேட்டர் ஆன் செஷன்ஸில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சேம் லைன் கமாண்ட் மாதிரி தான். நான் கிளிக் பண்ணுறேன், வரைகிறேன். ஓகேங்களா, எஸ்கேப் கொடுக்குறேன். இது ஃபுல் லைனாக தெரியும். நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணாலுமே என்ன ஆகும், இந்த லைன் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். சரிங்களா, இது வந்து ஒரு கண்டினியூஸ் லைன், பட் இது நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேரு. இப்போதைக்கு அது வேண்டாம், டெலீட் பண்ணிடுறேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாலிலைன். ஓகே, பாலிலைன் சேம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சோம்ல அதே மாதிரி இங்கே நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் 10 என்டர், திரும்ப இந்த டைரெக்ஷனில் என்டர் 10, அகைன் இந்த டைரெக்ஷனில் 10, நெக்ஸ்ட் டுவர்ட்ஸ் டவுன் டைரெக்ஷனில் 10 என்டர் என்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் இப்போ ஃபஸ்ட் நம்ம இங்கே வரைஞ்சோம்ல ஸ்கொயர். ஓகேங்களா, நான் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு இங்கே வரைஞ்ச ஸ்கொயரில் இந்த லைனை செலக்ட் பண்ணால் தனியாக தான் செலக்ட் ஆகுது, இங்கே பண்ணால் செலக்ட் ஆகுது, ஏன்னா தனித்தனியாக செலக்ட் ஆகுது. லைன் கமாண்டில் வரைஞ்சோம். இது நான் வந்து பாலிலைன் கமாண்டில் போய் வரைஞ்சேன். செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஆன் த ஹோலாக சிங்கிள் ஆப்ஜெக்டாக தான் செலக்ட் ஆகும். இதுதான் பாலிலைனோட அட்வான்டேஜ். பாலிலைனுக்கு ஷார்ட்கட் வந்து பிஎல். சரிங்களா, பிஎல் கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பாலிலைன் வரும். சரிங்களா, ஓகே, இதான் டிஃப்ரென்ஸ். லைனில் வரைஞ்சோன்னா தனித்தனி செக்மெண்ட்டாக செலக்ட் ஆகும். எந்த செக்மெண்ட் நம்ம வரைகிறோமோ, பாலிலைனில் வரைஞ்சா நீங்கள் எந்த ஷேப்பில் என்ன வரைஞ்சாலும் அது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகும். சரிங்களா, மேக்ஸிமம் பாலிலைனில் வரைஞ்சால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி கலர் மாற்ற போகிறோம், ஒரு ஃபுல் ஆப்ஜெக்ட்டுக்குனா நம்ம மாற்றிக்கலாம். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இப்போ இந்த 4 ஸ்கொயரில் இருக்க 4 சைடில் ஏதாவது ஒரு சைடுக்கு மட்டும் நான் கலர் மாற்றணும் அப்படின்னா அது கஷ்டம். அதுக்கு நீங்கள் நார்மல் லைன் கமாண்டில் வரையணும். சரிங்களா, இதான் பாலிலைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாலிகன் அப்படின்னு இருக்கு. பாலிகன் நமக்கு தெரியும், மோர் தேன் 4 சைட்ஸ் இஸ் கால்ட் அஸ் பாலிகன். 4 பக்கங்களுக்கு மேலே இருக்கிறத வந்து பாலிகன் சொல்லுவோம். சரிங்களா, தமிழில் கரெக்டான வார்த்தை எனக்கு தெரியல, பாலிகன். சரிங்களா, 4 சைடுக்கு மேலே இருக்கிறது பாலிகன். இப்போ பாலிகன் கமாண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவுடனே என்டர் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்னு கேட்குது. 4 சைட்னா எனக்கு தெரியும் ஸ்கொயர் தான். சரிங்களா, நமக்கு அது தேவையில்ல. நான் 6 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். சென்டர் ஆஃப் பாலிகன் கேட்குது, எங்கேனாலும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். சரிங்களா, இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள், சப்ஸ்கிரைப்டு அபவுட் சர்க்கிள்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இது டிஃப்ரென்ஸ் என்னன்றது நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சோன்னா புரியும். சரிங்களா, ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கிள் கமாண்ட் எப்படி வரைகிறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இதான் சர்க்கிள். ஓகேங்களா, சர்க்கிளுக்கு ஷார்ட்கட் வந்து சி கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள் கேட்குது. நான் எந்த பாயிண்ட்னாலும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம், அதான் சென்டர் பாயிண்ட். நான் என்ன பண்ண போகிறேன், சர்க்கிளுக்கு இங்கே டேரெக்டாகவும் கிளிக் பண்ணலாம், இல்லை சி கொடுத்தும் என்டர் கொடுக்கலாம். சரிங்களா, கொடுத்துட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்டில் எனக்கு ஒரு சர்க்கிள் வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன கேட்குது, ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு கேட்குது, ஆர் டயாமீட்டர் அப்படின்னு கேட்குது. நீங்கள் ரேடியஸில் வரைய போகிறீங்கன்னா ரேடியஸ் கொடுத்துக்கலாம், இல்லை எனக்கு டயாமீட்டர் தான் வேணும் அப்படின்னா டி அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டயாமீட்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸ்பெசிஃபை டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள்னு கேட்குது. என்னோட டயாமீட்டர் வந்து நான் ஒரு 10 கொடுக்குறேன், இல்லை 20 கொடுக்குறேன்னா 20ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ 20 டயாமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும். சரிங்களா, ஓகே, நான் இன்னொரு சர்க்கிள் வரைகிறேன். நான் இப்போ இந்த ஓகே, இப்போ நான் அந்த சொன்னேன்ல உங்களுக்கு டுவர்ட்ஸ் கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் கர்சர் மூவ் பண்ணுறக்கும் கிளிக் பண்ணி இப்படி ரைட் சைடில் மூவ் பண்ணுறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணி இப்போ நான் இப்படி லெஃப்ட் சைடில் இப்படி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணும்போது அந்த பாக்ஸில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் செலக்ட் ஆகுதோ அது எல்லாமே டெலீட் ஆகும்.
அதாவது செலக்ட் ஆகும் சரிங்களா. பட் நான் இங்கே கிளிக் பண்ணி ப்ளூ கலரில் இப்படி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த செலெக்ஷன் ஏரியாக்குள்ளே எந்த கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகுதோ அது மட்டும்தான் செலக்ட் ஆகும். புரியுதுங்களா டிஃப்ரென்ஸ்? இங்கே பாருங்கள், இப்படி நான் க்ரீன் கலரில் இங்கே செலக்ட் பண்ணும்போது என்னோடய மார்க் வந்து இந்த 4 லைன்லையுமே படுது, இந்த 2 லைன்லையும் படுது. அதனால இந்த 6 லைனுமே செலக்ட் ஆகுது. எஸ்கேப். அதுவே நான் இங்கேருந்து ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லைன்லையுமே படுது. பட் இந்த 2 லைன் மட்டும்தான் ஸ்டார்ட் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட் ஃபுல்லாக கவர் ஆகுது. அப்படின்றப்ப அது மட்டும்தான் செலக்ட் ஆகும் சரிங்களா. இந்த மாதிரி இன்பிட்வீனில் இருக்க சின்ன ஐட்டம்ஸை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளூ செலெக்ஷன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டுவர்ட்ஸ் நம்ம லெஃப்ட் டு ரைட்டில் போனோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, டெலீட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் டேரெக்டாக டெலீட் கொடுத்து டெலீட் பண்ணலாம். முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், எரேஸ் போய் தான் நம்ம பண்ணோம்ல, செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம கீபோர்டில் இருக்க டெலீட்டை ப்ரெஸ் பண்ணாலும் டெலீட் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இந்த மாதிரி இன்பிட்வீனில் நிறையா பாயிண்ட்ஸ் வர நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பப்போ திடீர்னு நிறையா பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரும் நமக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, இது சர்க்கிள் இப்போ வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அகைன் ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஸ்க்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் என்ன கேட்குது, ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கேட்குது. ரேடியஸ் வந்து நான் 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம அந்த பாலிகன் கமாண்ட் சரிங்களா, அகைன் பாலிகன் கமாண்ட் கிளிக் பண்ணுறேன். என்டர் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்னு கேட்குது. 6 சைட்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இப்போ எனக்கு 8 வேணால் நான் 8ன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் த பாலிகன் கேட்குது. நான் அந்த டிஃப்ரென்ஸ் இன்ஸ்கிரைப்டுக்கும் சர்க்கம்ஸ்கிரைப்டுக்கும் டிஃப்ரென்ஸ்க்காக தான் சர்க்கிள்குள்ளே வரைஞ்சி காட்டுறேன். சென்டர் பாயிண்ட் இது கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் காட்டும். ஏன்னா நம்ம டிராஃப்டிங் செட்டிங்ஸில் ஆல்ரெடி சென்டர் பாயிண்ட்டை டிக் பண்ணியிருக்கோம். எனக்கு சென்டர் பாயிண்ட் காட்டணும் அப்படின்னு பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்துறேன். அப்படியே ஐ கொடுத்து என்ட்ரு கொடுத்துறேன். இல்லை அப்படி அதில் தான் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குது, ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். நான் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் நமக்கு என்னது 10. நான் சேம் 10 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிகனோட எட்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கும். அதான் இன்ஸ்கிரைப்டு சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் பாலிகன் கமாண்ட் போகிறேன். நம்பர் ஆஃப் சைட்ஸ் கேட்குது. சேம் 8 தான் நான் கொடுக்குறேன். சேம் சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி சர்க்கிள் தான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு நான் சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள் சி கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன் சரிங்களா. சேம் ரேடியஸ் 10 தான் கொடுக்க போகிறேன். என்ட்ரு கொடுக்குறேன். பட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ்லாம் டச் ஆகாது. பட் அந்த லைன்ஸ் இருக்குது பாருங்கள், ஃபேஸ், அது எல்லாமே வந்து என்ன ஆகும் உங்களுக்கு டேஞ்சன்ட் மாதிரி உங்களை நம்ம சர்க்கிளில் டச் ஆகும் சரிங்களா. குவாட்ரண்ட்னு கூட சொல்லலாம். எல்லாமே குவாட்ரண்ட் மாதிரி டச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நோடு, அந்த எட்ஜ் நோடு எல்லாமே டச்சாக இருக்கும் சர்க்கிளில். சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள்னா சர்க்கிளுக்கு வெளியில் அந்த ஃபேஸ்லாம் வந்து செலக்ட் ஆகும். இந்த கமாண்ட் வந்து நான் படிக்கும்போது வந்து என்னோட டியூட்டர்கிட்ட வந்து கேட்டேன், சார் இது எதுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா இப்போ மோஸ்ட்டாக இது வந்து இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். எதுக்கு அப்படின்னா இப்போ இந்த சர்க்கிள் டயாமீட்டர் இருக்குல்ல, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட் அண்ட் போல்ட், அந்த நம்ம நட்டுன்னு சொல்லுவோம்ல, நட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுமா. அந்த டயாமீட்டர் சர்க்கிள் வரைஞ்சிட்டு சப்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள் வெளியே கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அந்த நட்டு வந்து பிளேஸ் ஆகிடுமா. ஸோ அந்த மாதிரி ஆட்டோகேடில் வந்து யூஸ் இருக்குது ஓகேங்களா. இந்த பாலிகன் இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள்க்கும் சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள்க்கும் ஆப்ஷன் சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி செஷன் 1ல் இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வித் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம வீடியோ போடலாம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த செஷனில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற ட்ரா டூல்பாரில் இருக்க கமெண்ட்ஸும் மாடிஃபை டூல்பார் இருக்க கமெண்ட்ஸும் பார்க்கலாம். ஆல்வேஸ் டவுட்ஸ் ஆர் வெல்கம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வீடியோ பார்க்குறோம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் அப்கிரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ என்ன டவுட்டாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோ மூலிமா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஆல், ரொம்ப நன்றி.